அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இஜட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாய் தந்தை எப்படி கடைசி வரையும் பார்த்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சகோதரிகளையும் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய தாய் தந்தை நான் கேட்டதும் சரி கேட்காதும் சரி வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் என்னோடய தந்தை, நான் ஒரு 4வது படிக்கல, முகப்பில் ஒரு வீடு பேக்கில் ஒரு வீடு இருக்கும். முகப்பு வீட்டுக்கிட்ட கேட்டிருக்கோம். அந்த கேட்டுக்கிட்டே நிற்பாங்க நான் ஸ்கூல் விட்டு வர வரைக்கும். நின்று நான் வந்து நான் வெயிட்டாக இருப்பேன். தூக்கிட்டு வந்து கிச்சனில் மேடை இருக்கும், அதில் உட்கார வச்சு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஜூஸை எனக்கு கொடுப்பாங்க. மிலோ சாக்லேட்டு செஞ்சு என்னை கனமுட சொல்லி அந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னோடய தாய் வந்து அப்போவோட இப்போ வந்து எப்படின்னா, என்னோடய தாய் அதிகம் எப்படி சொல்கிறது, நான் கேட்டதும் சரி கேட்காததும் சரி என்னோடய தாய் இப்போ செய்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு தாய் தகப்பன் எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் கொடுத்து வச்சவன். அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வாங்க. எதுக்கு நான் இதை என்னோடய பர்சனல் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்லேயே இது மாதிரி நடந்திருக்கும். உங்களோட தாய் தகப்பன் வந்து சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அப்போ வாங்கியிருப்பாங்க, வாங்க முடியாமல் சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். ஆனால் மேரேஜ் ஆகி நீங்கன்னா பிறந்த பிறகு அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சாலும் தன்னோட பிள்ளை உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் சரி, தன்னோட பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. அதுவும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படின்னா கடன் வாங்கி கொடுப்பாங்க. இல்லாட்டி வேறு எதுக்காச்சும் வச்சுருப்பாங்க அந்த அமௌண்ட்டை. சரி புள்ள கேட்டுட்டானேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு தான் நான் அந்த பதிவை பதிகிறேன். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுவாங்க. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தாய் தகப்பனை போயிட்டு ஆசிரமத்தில் போய் சேர்த்துடுங்க. அப்போ அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும். இப்படி பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைய வளர்த்தோமே, இப்படி செஞ்சுட்டானேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. யோசிச்சிருக்கீங்களா சொல்லுங்கள்? ஏன்னா நீங்கள் இப்போ அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குன்னு குழந்த வரும்ல, அப்போ அந்த குழந்த வந்து உங்களை ஆசிரமத்தில் போயிட்டு விடுவாங்கள்ல, அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளும் இப்படி தானே நம்ம தாய் தகப்பனை போயிட்டு விட்டோம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு. ஆனால் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் தாய் தகப்பன் அந்த ஃபீலிங்கு சரி அந்த தப்பை உணர்ந்து வர, ஆனால் அவங்க தாய் தகப்பன் அப்போ இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க, மூத்தா போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அதனால தான் கொஞ்சம் சிந்திக்கணும்னே தான் இந்த வீடியோ நான் பண்ணது. ஓகேவா? யாரையும் புண்படுத்தணும் அப்படின்னு எனக்கு எதுவும் இல்லை. சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, எல்லாரையும் நான் குறை சொல்லலை. ஓகேவா? அதனால் இந்த மாதிரி இருந்ததுனாலும் சரி, இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த பதிவு. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப. அதனால் பயனுள்ளதாக மாறணும் மெயினாக. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் மாறும். துவா செய்வோம். அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் லிங்க் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.